சீமான் வருண் ஐபிஎஸ் வந்து மிரட்டி பாக்குறாரா அல்லது மிரட்ட பாக்குறாரா? என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்க. ஏன்னா நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணிடுற? மிரட்டு இருக்கிறதுல என்னங்க இருக்கு? நான் சொல்றேன், திமுகவின் தேவைக்காக வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை மிரட்டுகிறார். அதை கூட ஃபேக் ஐடின்றாரு, அவருக்கு ஃபேக் ஐடின்னு கூட சொல்ல தெரியல, ஒழுங்கா சொல்ல தெரியலன்றாரு. ஆனா வியூகத்துக்குமே ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு அதுக்காக வருண் ஐபிஎஸ் தமிழரே இல்ல, ஒரு ஜாதி அடையாளத்தோட வருண் ஐபிஎஸ் அடையாளப்படுத்த நினைக்கிறது. வருண் ஐபிஎஸ் அப்படி பேசுனதுனால நம்ம அதை பேசணும். இதற்கு முன்னாடி நம்ம எப்படின்னா அது பேசி இருக்கோமா? ஆனா அதுக்காக அவர் ஜாதி வன்மத்தோட நடந்துக்கிறாருங்கறது அதிகபட்சமான விமர்சனம் அப்படின்னு புரிதல். அப்படி உங்களுக்கு தெரியுது, அது நேர்மையான விமர்சனமா எனக்கு படுது. காவல்துறை அதிகாரிகிட்டயே நீங்க ரியாக்ட் பண்ண கூடாது. அதிகாரிகிட்டயே நாங்க இருக்கு, அதிகாரிகிட்டயே அவருக்கு என்ன 3 காலு 6 கை 8 காது 12 வாய் இருக்கா? நாம் தமிழர் கட்சி மோசமான கட்சி, சாவனிஸ்ட் கட்சி, அவர் சொல்றபடி தமிழ் சாவனிஸ்ட் கட்சி அப்படின்னா அந்த கருத்தை அவர் எங்க சொல்லணும்? அது அவருடைய வேலையா? நாம் தமிழர் கட்சி ஏன் வருண்குமார் சம்பந்தமே இல்லாம எதிர்க்கணும்? ஏன் வம்படியா அவருடைய முதலாளிகளை திருப்திப்படுத்துவதற்கு திமுகவால் நாம் தமிழரை நோக்கி எதை நேரடியா செய்ய முடியலையோ அதை வருண்குமார் அவர்கள் வைத்து செய்கிறதா நான் பார்க்கிறேன். ஆனா ஒரு பொது வெளியில காக்கி சட்டையும் வெள்ளை சட்டையும் மோதிக்கிறது நல்லாவா சார்? நல்லா இல்ல. நான் ஓப்பனாவே கேட்கிறேனே, நாம் தமிழரை வருண் ஐபிஎஸ் அவர்கள் எதிர்த்து நின்றனாலதான் அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கா? அப்படிதான் நான் கருதுறேன். டிஐஜி அதனால ப்ரோமோட் கிடைச்சு, அப்படிதான் நான் கருதுறேன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. வணக்கம் சார். வணக்கம். வருண் ஐபிஎஸ் விசஸ் சீமான், இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த மோதல் பெரிய அளவுல வெடிச்சு கிளம்பி இருக்கு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு 2 பேருக்குள்ளேயும்? வருண் ஐபிஎஸ் அவர்கள் அவருக்கு லாபம் தரும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதனால சில லாபங்களை அவர் பெற்றிருக்கிறார். அந்த லாபம் தரும் வேலை நாம் தமிழர் கட்சியை நோக்கி எப்பொழுதும் கேள்வி கணக்குகளை தொடுப்பது அல்லது அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குவது. அதை செய்யும்பொழுது எதிர்வினையாக நாம் சில விஷயங்களை கட்சியை சார்ந்தவர்கள், அண்ணன் எங்களை போன்றவர்கள் கூட எதிர்வினை ஆற்றுறோம். அதுதான் அடிப்படையில் காரணம். வருண்குமார் அவர்கள் அமைதியாக இருப்பார்னா இந்த கேள்வி எதுவுமே வராது. நான் கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்குறேனே, சீமான் வருண் ஐபிஎஸ்ஸை வந்து மிரட்டி பார்க்குறாரா அல்லது மிரட்ட பார்க்குறாரா? அதற்கான தேவை இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய நபர் அவர் இல்லை, மிரட்ட வேண்டிய தேவை ஏற்படுற அளவுக்கு இல்லை. அவர் ஒரு அரசு அதிகாரி, அதனால் அவர் ஒன்றும் மிரட்ட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஆனால் அந்த புள்ளியில் இல்லை. இதில் மிரட்டுதலுக்கு என்ன நடக்குதோ அதை சொல்கிறாரு. அவர் ஒரு சார்பாக ஒரு பக்கமாக இருக்கிறாரு. அப்போ அப்படி ஒரு சார்பாக ஒரு பக்கமாக இருக்கும்பொழுது அதை சொல்ல வேண்டிய கடமை ஒரு அரசியல் கட்சியாகவே இருக்குது. ஒரு கருத்தியெல்லாம் நீங்கள் அதை சொல்லலாம், ஒரு புகாரை கூட நீங்கள் அதை சொல்லலாம். ஆனால் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ் தானே அப்படின்னு என்ன சார் வார்த்தை? அது ரியாக்ஷன், அது ப்ரோஆக்ஷன் கிடையாது. சட்டையை கழட்டிட்டு வா இல்லை, அவர் அப்படிதானே சொல்றாரு. அவர் அப்படி பேசும்போது தானே வருது. இப்போ நீங்க எதை சொல்றீங்க? ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சட்டையை கழட்டிட்டு வாங்குறது வந்து மிரட்டல் கிடையாதா? இல்லை, அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ, அவர் ஏன் கண்ணியமாக நடத்தப்படுகிறாரோ அது அவருக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை இல்லை. மாறாக அந்த காவல் சீருடைக்கு அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அந்த பெருமைக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. நீங்கள் உங்களுக்கு என்ன சரியான பதில் சொல்லணும்னா அந்த பொறுப்பிலிருந்து வெளியே வாங்க அப்படின்ற பொருளில் அதை சொல்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் அதை எடுத்துக்கல. அவர் வந்து அந்த பொறுப்புக்குரிய பொறுப்பான நபராக நடந்துக்கல, அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்த துஷ்பிரயோகம்னு உங்களுக்கு சொன்னால் சமஸ்கிருதத்தோடு சேர்த்து சொன்னால் புரியும். அந்த பதவியை அவர் துஷ்பிரயோகம் பண்ணுறாரு. துஷ்பிரயோகம் பண்ணும்போது அதை நம்ம அதை பேச வேண்டியதாக இருக்குது. அவர் அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு, காவல்துறை அப்படின்ற குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம மேலே நோக்கி அம்புகளை வீசுகிறார். நீங்கள் வெளியே வாங்க, நீங்களும் அம்பு வீசுங்க, நாமளும் வீசுவோம். நீங்களும் வேல் வீசுங்க, வாழ் வீசுங்க, நாமளும் வீசுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்ற பொருளில் தான் நம்ம அதை சொல்கிறோமே தவிர அதை தாண்டி அவர் வந்து காவல்துறையாக எங்களை நோக்கி அவர் எந்த பேசியும் பேச வேண்டிய தேவை எங்கே ஏற்பட்டதுன்னு நான் கேட்குறேன். வருண் ஐபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எஸ்பியா இருக்கிற என்னையே இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, சாதாரண கான்ஸ்டபிள் எல்லாம் இவங்க நாம் தமிழர் கட்சி எப்படிலாம் மிரட்டுவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. மீடியா முன்னாடியே நீ சட்டையை கழட்டிட்டு வா அப்படின்னு சீமான் சொல்றாருல, எந்த தைரியத்துல சீமான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி எந்த காவல்துறை உயர் அதிகாரி, எஸ்பி, டிஎஸ்பி, ஏன் ஒரு காவலர் இன்ஸ்பெக்டர் கூட எப்படி அப்படி நாம் தமிழர் கட்சியால் இல்லை அண்ணனால பேசப்பட்டார் நீங்க சொல்லுங்க. இப்போ ஏன் அப்படின்னா அப்படி அவர் நடந்துக்கிறாரு, அதனால நம்ம பேசுகிறோம். இன்னும் சின்ன புரிதல் நீங்கள் வச்சுக்கோங்க.
அவர் காவல்துறைக்கு உரிய தகுதியோடு நடந்து கொண்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப புகார் தெரிவிக்கலாம். காவல் காவல்துறை உயர் அதிகாரிகள் நாம் தமிழர் சார்பா புகார் தெரிவிக்கும். புகாரை பெற வேண்டிய இடத்துல இருக்கிற அவரை போன்ற அதிகாரியை செய்யலன்னும் போது தான் அடுத்த கட்டம். ஆனா அதுக்காக ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ் தானே, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ போலீஸாவே இருப்ப, எஸ்பியாவே இருப்ப அப்படின்னு மீடியா முன்னாடியே மிரட்டுற அளவுக்கு சீமான் பெரிய ஆளா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டானா வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. பெரிய ஆள் தான். அதுல என்ன சீமான் பெரிய ஆள் ஒரு டானான்னு கேக்குறாங்க. சீமான் டானா அரசியல்வாதியா? கொடுமையானவர்களுக்கு டானு, அநீதி இழைக்கிறவர்களுக்கு டானு, சினிமா டான். நீங்க அப்படி டானான்னு கேட்டது நான் சொல்றேன். அப்படிதான் டானு. இல்ல ஊடகம் முன்னாடியே ஒரு போலீஸ் எஸ்பியே மிரட்டுற அளவுக்கு சீமான் இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. டான்னா வந்து ஒரு விடியல், ஒரு வெளிச்சம்ன்ற கூட அர்த்தம் இருக்கு. நீங்க அப்படி கூட எடுத்துக்கங்க. நீங்க அந்த இடத்துல எடுத்துக்கிறீங்க. மிரட்டும் இருக்குதுல என்னங்க இருக்கு? நான் சொல்றேன், திமுகவின் தேவைக்காக வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை மிரட்டுகிறார் நான் சொல்றேன். அவரு வழக்கு போட்டார். ஒரே ஒரு ஆதாரம் சொல்லுங்க, வருண் ஐபிஎஸ் திமுகவுக்காக தான் வேலை செய்யறாருன்னு நாம் தமிழர் சார்பா ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு சம்பவம் சொல்லுங்க. ஒரே ஒரு சம்பவம்னா, அவர் வந்து ஒரு எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பக்கம் வச்சிருக்காரு, ஃபேஸ்புக்ல ஒரு பக்கம் வச்சிருக்காரு. அந்த பக்கத்துல நாய்கள் குறைக்கும் தினம்னு போடுறாரு. சரிங்களா? டாக்ஸ் பார்க்கிங் டே அப்படின்னு ஒரு டே போடுறாரு. உங்களை தான் சொல்றாரா? நாம் தமிழர் தான் சொல்றாரா? ஆமா. அதற்கு முன்ன நிகழ்வுகள் என்னன்னா, இவர் சில கருத்துக்களை பேசுறாரு. இந்த ஐடி யாருடையதுன்னு தெரியாமலே சில கருத்துக்களை சில பேர் எதிர்கருத்துக்களை வைக்கிறாங்க. வைக்கும்போது உங்களுக்கு பொதுவெளியில் போயிட்டீங்க, மீடியாவில் போயிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அந்த கருத்துக்கள் சமமாக தான் கையாளப்படும். சிட்டிசன்களுக்கு இல்லாத உரிமை, சமத்துவம் நெட்டிசன்களுக்கு உண்டு எப்பயுமே. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் விமர்சிப்பாங்க, நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் விமர்சிப்பாங்க, நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் அதே விமர்சனம் வரும். எங்கேருந்து வரும், யார்கிட்ட இருந்து வரும்னா ஃபேக் ஐடியிலேருந்து வரும். அதான் அதையும் சேர்த்தே அவர் சொல்கிறாரு. ஃபேக் ஐடின்ற சொல்கிறாரு, அதை கூட சொல்ல தெரியலன்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபேக் ஐடின்னு சொல்கிறாரு சீமானு, அதை கூட சரியாக சொல்ல தெரியலன்றாரு. அதே இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, வியூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது இல்லையான்றாரு. அது வியூகத்தின் அடிப்படையில், யூகத்தின் அடிப்படையில் இப்படிலாம் நடக்கலாமான்னு கேட்குறாங்க. அது எப்படி நான் வியூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும்னு கேட்குறாரு. எங்களுக்கு நாங்கள் தமிழை நேசிக்கிறோம், தமிழை ஆதரிக்கிறோம், அதை எங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்னா ஒன்றும் இல்லை. அதை நீ ஒரு குற்றமாக பேசுகிறாரு அவர். அதை கூட ஃபேக் ஐடின்றாரு. அவருக்கு ஃபேக் ஐடின்னு கூட சொல்ல தெரியல, ஒழுங்காக சொல்ல தெரியலன்றாரு. ஆனால் யூகத்துக்கும் வியூகத்துக்குமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வித்தியாசம் தெரியலையா? ஒரு ஃப்ளோல விரும்பி மாறி அதாங்க தமிழ் நாங்கள் ஆங்கிலம் கையாள விரும்பாத ஆட்கள். எதுக்கு சொன்னா அவரோட வன்மம் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குன்னு பாருங்க. அப்படி தமிழ் சொற்றொடரையே சரியா பயன்படுத்த தெரியாம அந்த இன்டர்வியூ பூரா, அந்த நேர்காணல் பூரா பேசியிருக்காரு. நான் பார்த்தேன். அதை அதுக்காக வருண் ஐபிஎஸ் தமிழரே இல்ல, ஒரு ஜாதி அடையாளத்தோட வருண் ஐபிஎஸ் அடையாளப்படுத்த நினைக்கிறது. வருண் ஐபிஎஸ் அப்படி பேசுனதுனால நம்ம அதை பேசணும். இதற்கு முன்னாடி நம்ம எப்படின்னா அதை பேசியிருக்கோமா? அண்ணன் சீமான் அவர்களோட பேச்சுக்கு இன்னொருத்தர் யாராவது சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க. இங்க பேசுற அண்ணாதுரை போன 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அதற்கு அடுத்தது அண்ணன் சீமான் மட்டும்தான் மேடை பேச்சுக்கள் இவ்வளவு முழங்குறாள். அவர் ஒரு உயர் அதிகாரி இப்படி பேசுனாங்க. ஒரு வாட்ச்மேன் பொசிஷன்ல இருக்காங்கல்ல, ஒரு வாட்ச்மேன் கூட இப்படி பேச மாட்டாங்க. அதுக்காக ஒரு எஸ்பி இப்ப டிஏஜியா இல்லைங்க. அவரை நான் வாட்ச்மேன் சொல்லுங்க. அவருக்கு வாட்ச்மேன் கூட இருக்க தகுதி இல்லைன்னு நான் சொன்னேன். நான் அப்படி சொல்லலையே. ஒரு வாட்ச்மேன் கூட, ஒரு சாதாரண காவல் பணியில ஒரு கேட்ல இருக்கிறவர் கூட இப்படி பேச மாட்டாருன்னு நான் சொல்றேன். ஏன் அவர் அப்படி நான் கேட்குறேங்க. ஒரு டிக்னிஃபைடு ஆஃபீஸர், ஒரு கண்ணியம் கடைபிடிக்க வேண்டிய உயர் அதிகாரி, ஒரு கான்ஸ்டபிள், சாதாரண கடைநிலை ஒரு காவலர் அது செய்கிறாருன்னா நம்ம சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். நீங்கள் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய ஆள், அதுவும் ஹை மாரல்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஆள், நீங்கள் வந்து டாக்ஸ் பார்க்கிங் டேன்னு உங்கள் சோஷியல் பேஜில் எப்படி போடுவீங்க? நாம் தமிழர் தான் சொன்னாருங்கிறதுக்கு அந்த வார்த்தையே அவர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர் வந்து யார சொன்ன, உங்களே சொன்னாரு. அதுக்கு முன்ன உரையாடல் அப்படி இருக்குங்க. அவரை பற்றி விமர்சனம் பண்றாங்கன்ற காரணத்துக்காக அவரை ஓபனா சொல்றாங்க. என் குடும்பத்தை தவறா சித்தரிக்கிறாங்க, என் மனைவியை தவறா சித்தரிக்கிறாங்க, என் குழந்தைகளை தவறா சித்தரிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் எஸ்பியே கதறும் பொழுது யார் பண்ண கதறதுக்குலாம் இதுல வேலை இல்லைங்க. ஏங்க இதுல கதற ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசுறாருன்னா தன்னுடைய உள்ள குமுறல தானே அவர் சொல்றாரு. எனக்கு இதுதாங்க இங்க நிலைமை. அப்படிங்கிறது முன்னாடி எந்த எஸ்பி அப்படி பேசுனாங்க? அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாரு. 2 இஸ்லாமியர்கள் அவரை பற்றி கருத்து போடுறாங்க, இல்லை 2 கிறிஸ்தவர்கள் போடுறாங்க. அப்படி போட்டான்னா இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் போடுவார்கள், இந்த இஸ்லாமியர்கள்லாம் இப்படி போடுவார்கள், இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்குமா? இருக்காதுன்னு சொல்லுங்கள். இருக்காது. அப்போ ஒரு இஸ்லாமியருக்கு இல்லை ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த எஸ்பியை போய் எப்படி அணுகுவார்?
ஆனா அதை அதுக்காக நாம- அவர் அதை ஜாதிய நாம வன்மத்தோடு செல்வம் நடந்துக்கிறாருங்கிறதா அப்படின்னு அதிகபட்சமான விமர்சனம் அப்படின்னு புரிதல் அப்படி உங்களுக்கு தெரியுது, அது நேர்மையான விமர்சனமா எனக்கு படுது. இது நேர்மையான விமர்சனமா? அப்படி படுது. ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு சாட்சி ஏங்க, சொல்லுங்க. ஜாதி வன்மத்தோடு அப்படி வருண் ஐபிஎஸ் எப்ப செயல்பட்டாரு? அப்படிப்பட்ட நபர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை நோக்கி வழக்குகளை அவர் போடுறாரு. அவர்கள் கொடுக்குற புகார்களை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கல, அல்லது அந்த சரகத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க விடாம பாத்துக்கிறாரு, அதெல்லாம் தள்ளுங்கன்னு சொல்றாரு அப்படின்ற தகவல் எங்களுக்கு இருக்குங்க. அந்த தகவல் எங்களுக்கு இருக்கு. அதன் அது அடிப்படையில் வெளியிடலாமே, அது நாங்க ஆதாரமா அப்படி வெளியிடலாமே. சொல்லும்பொழுது இல்லைங்க, நான் அப்படி நான் நினைக்கலைங்க. அப்படிப்பட்ட புரிதல் ஏற்பட்டிருந்தால் அதற்கு நான் வருந்துறேன். அப்படிதான் ஒரு நேர்மையான, நியாயமான, காவல்துறையின் பொறுப்புள்ள அதிகாரி இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த பொறுப்புல, அப்படி நினைக்கிறாங்களா? அப்ப நம்மள அப்படி நம்மள காமிச்சிக்கிறோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இல்லைங்க, நான் அப்படி இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுப்பா, அப்படிதான் சொல்லுமே தவிர மாறா இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டோம். இன்னொன்னு, ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது கூடாது. இது போன்ற பல சிக்கல்கள் வரும். அவர் வந்து பொலிட்டிக்கலா காவல்துறை அதிகாரி இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு காவல்துறை சட்டப்படி- அதிகாரி கிட்டயே நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதிகாரிக்கிட்டயே நாங்க இருக்கு. அதிகாரிக்கிட்டயே அவரும் இந்த அவருக்கு என்ன 3 காலு 6 கை 8 காது 12 வாய் இருக்கா? அவரும் ஒரு நம்மளை போல மனிதர் தானுங்க. உங்களை போல படிச்சாரு போயிட்டாரு, அவ்வளவுதானுங்க. அவர்கிட்டயே என்ற கேள்விக்கு இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட ஜாதியை எதிர்க்கிறா அந்த செயல்படுறாங்க. ஏகாரத்தை நீங்க போட வேண்டிய வேலை இல்லை. அந்த ஏகாரத்துக்கு அங்க வேலை இல்லை. அவரும் நம்மை போல இன்னும் கேட்டா அவர்தான் இந்த அனுபவங்கள்னால, அந்த படிப்பறிவுனால, அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறதுனால அதெல்லாம் புறந்தள்ளிட்டு அப்படி போற பல அதிகாரிகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். சார் இந்த தொழில இருக்கும் சார், நம்ம தான் சார் பத்திரமா இருக்கணும் அப்படிலாம் 2 பேர் பேசுவாங்க சார், இதுக்கெல்லாமா சார் நம்ம அப்படிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட டிஎஸ்பி எஸ்பிகளை நான் பார்த்துருக்கேன். நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப கம்போஸ்டா இருப்பாங்க. சரி, உங்க மேல மாஃபிங் பண்ணாங்களா, நீங்க கண்டுபிடிச்சிங்களா, ஃபேக் ஐடி கண்டுபிடிச்சிங்களா, அந்த ஃபேக் ஐடி ஆளுங்களை போட்டு வழக்கு போடுங்க. ஆனா நீங்க கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கண்ணை கட்டி அடிப்பன்றது எந்த விதமான சட்ட அங்கீகாரம் நான் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியில யாரை கூட்டிட்டு போய் யாரை நாம் தமிழர் கட்சினே நீங்க வச்சுக்காதீங்க. ஒரு நபரை இதற்காக இதே வழக்குல வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கொடுத்த புகார்ல கைது செய்யப்பட்ட ஒரு நபரை கைது செய்து இரவு பூரா வச்சிருந்து கண்ணை கட்டி யார் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பல பேர் அடிச்சு சவுக்கு சங்கர் சொல்றீங்களா? இல்ல, நாம் தமிழர் கட்சி இதே புகாருக்காக கைது செய்யப்பட்ட ஒரு தம்பியை, ஒரு நபரை அடிச்சாங்க. இந்த அதிகாரம் யாரு கொடுத்தது? சரி, அப்படின்னா இப்போ இந்த வன்முறைகளை நிகழ்த்துல அதெல்லாம் காவல்துறை தர மற்ற யாருக்கும் இந்த புகாரே இருக்க மாட்டேன்றீங்களே. ஒரு 10 வயது பெண் அண்ணா நகர்ல பாலியல் உணர்வுக்கு உள்ளானா அந்த பெண் போய் புகார் கொடுத்தா அந்த நபரை நீங்க ஒன்றும் அடிக்கலையே. மாறா அந்த புகாரை கொடுத்து தகப்பன்னு அடிச்சீங்க. அப்ப எங்க போகுது உங்க நியாயம் நான் கேட்கிறேன். ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சி எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துதுன்னு பிரஸ் மீட்ல அவர் மனம் உளைய முடியாதுங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிலாம் மனம் உளையாதுங்க. நீங்க இதைதான் சொல்றீங்க. இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் மனம் உளையுதுன்னு சொன்னா நீங்க அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட கட்சி அவரை டார்கெட் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு அவரு தேவைக்காக சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்லுவது நாம் தமிழர் கட்சி ஏன் வருண்குமார் சம்பந்தமே இல்லாம எதிர்க்கணும்? ஏன் வம்படியா அவருடைய முதலாளிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கு யார் முதலாளிகள் அவருக்கு யார் முதலாளிகள் நீங்க கண்டுபிடிங்க. வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு யார் முதலாளி? எல்லாம் பொதுவெளியில எல்லாருக்கும் தெரியும் யார் முதலாளி, யார் அவருக்கு இப்ப பதவி உயர்வு கொடுத்தா, யார் அவரையும் அவர் மனைவியும் பக்கத்து மாவட்டங்களில் வைக்க வச்சிருக்கா, இப்பயும் பக்கத்து சரகங்களை டிஐஜி ஆக்கியிருக்கா, இதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். நான் ஓப்பனாவே கேட்கிறேனே, நாம் தமிழரை வருண் ஐபிஎஸ் அவர்கள் எதிர்த்து நின்னனாலதான் அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கா? அப்படிதான் நான் கருதுறேன். டிஐஜி அதனால ப்ரோமோட் கிடைச்சு அப்படிதான் நான் கருதுறேன். ஒரே பக்கத்துல கிடைக்கிறதுக்கு இந்தியாவில் எந்த இடத்துலையுமே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அம்மாவுக்கும் மகளுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் இப்படி ஒரே சரகத்தில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பொறுப்பு போட்டதே கிடையாது. நான் எதுக்காக கேட்டேன்னா, அப்படி இருக்குதா, இருக்கலாமா, வேணாவா, சட்டத்தில் வழி இருக்கான்னு கேட்கல. ஆனால் இப்படி எங்கேயுமே நிகழாமல் இங்கே நிகழுதுன்னா அது யாரால நிகழ்த்தப்படுது? இந்த ப்ராபபிலிட்டி எங்கேயுமே நடக்கலையே. ஏன் அப்போ அதன் பின்னாடி இருக்கிற கை என்ன? நீங்களே சொல்லுங்க, யார் அந்த கை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கை யாருடைய கை? அரசுதான். திமுகவை சொல்றீங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றீங்களா? திமுகவால் நாம் தமிழரை நோக்கி எதை நேரடியா செய்ய முடியலையோ அதை வருண்குமார் அவர்கள் வைத்து செய்கிறதா நான் பார்க்கிறேன். எத்தனை வழக்கு நாம் தமிழர் மீது இது வரைக்கும்? நாம் தமிழர் அண்ணன் மேல மட்டுமே 150 வழக்குகள் இருக்கு. அதற்கெல்லாம் பேசாத ஆட்களா நம்ம பேசிட்டு போறோம். தம்பிகள் மேல குறைஞ்சது 200 வழக்குக்கு குறையாம இருக்கு. ஆனா ஒரு பொது வெளியில காக்கி சட்டையும் வெள்ளை சட்டையும் மோதிக்கிறது நல்லாவா சார் இருக்கு? நல்லா இல்ல. ஆனா அதோட பங்களிப்பு காக்கி சட்டையோடது, அது வெள்ளை சட்டையோட பங்களிப்பு இல்லை. இந்த அரசியல் வெளியில
ஏதாவது நீங்கள் இந்திய பெருநிலம் பூரா எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எஸ்பி இப்படி ஒரு கட்சி பேரை சொல்லி பேசியிருக்காரா நீங்கள் பாருங்கள். அப்படி யாருமே பேச. அப்போ அது போன்ற ஒரு அநாகரீக செயலை வந்து அவர் செய்கிறார். ஆனா ஒரு அதை ஐபிஎஸ் நோக்கி அதிகாரிகள் தள்ளுறாரு. இல்லை, எங்களுக்கு ஒன்றும் வேண்டுதல் கிடையாது. நாங்கள் வெங்கடாச்சலபதிக்கு வேண்டி நான் வந்திருக்கிறோம். அவரை பேசுறது அவரை விட்டுட்டா அவரை விட்டுட்டு பேச இங்கே உலகத்தில் எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குங்க. அவர் சொல்கிறாரு, நான் இது வந்து அவ்வளோ ஒரு கனவா போட்டுன்னு வந்தேன் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றாரு. உண்மைதானே சார்? நான் எதுக்கு போட்டு வந்தார் கனவா? கனவா எதுக்கு போட்டு வந்தாருங்க? பவருக்காக, பொசிஷனுக்காக வரல பொசிஷனுக்காக, சம்பளத்துக்காக, இந்த அதிகாரத்தை முறை காட்டுறதுக்காக. நான் சொல்றேன், போலீஸ் அந்த யூனிஃபார்ம் மேல ஒரு லவ் இல்ல, ஒரு ஃபேஷன் இல்லாட்டி தேர்ட் ரேங்க் எல்லாம் எடுக்க முடியாது. இப்ப கலெக்டரா வர்றவங்க, இப்ப எஸ்பியா வர்றவங்க, இவங்க எல்லோருக்குமே, இப்ப டாக்டரா வர்றவங்களுக்கு கூட பணம் சம்பாதிக்கிறது, பவர், சொசைட்டில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற காரணத்துக்காக தான் வராங்க. நீங்க மொத்தம் பொதுவா அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிருக்கீங்க. ஒரு சிலர் மீது நீங்க சொல்லிரலாம். பொதுவுலன்னு நான் சொல்றேன். பொதுவுலன்னு சொல்றேன். நீங்க எத்தனை நேர்மையான அதிகாரிகளை சமீபமா பார்த்துட்டீங்க சொல்லுங்க? எத்தனை நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த ஆண்டுல இவர் நேர்மையான அதிகாரி விரல் விட்டு எண்ணிடலாம். நீங்க நேரம் பார்த்து வேலை செய்றீங்க, லீவுல போவீங்க. எங்களுக்கு லீவு கிடையாது. பிரச்சனை வரும்போது நீங்க ஏசி ரூமுக்குள்ள உட்காருவீங்க. நீங்க உங்க வண்டிங்களை ரோந்து வண்டியில கவர்மெண்ட் செலவுல சுத்துவீங்க, எங்களை அடிப்பீங்க. ஆனா நாங்க வெளியில, மழையில, வெயில்ல, குளிர்ல, ரோட்ல நிக்கிறோம், மக்கள் தேவைக்காக அடிபடுறோம், கைதாகிறோம். நீங்க இந்த எதனா சந்திச்சுதா? அப்ப உங்களுடைய அந்த பேஷன் சொல்றீங்களே, அப்படி ரசிச்சது அது பெரிதா? பணமே வாங்காம மக்கள் சேவையில் ஏற்படுது எங்களுக்கு புரியுது. அப்ப நீங்க எங்களை கொச்சப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து கீழ்த்தரமான சிந்தனை இருக்கும். அதை தானே நீங்க. ஆனா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்லேயே, வேறொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்லேயே இப்படி ஒரு கட்சி இருக்கு, ஒரு எஸ்பியா இருக்கக்கூடிய எனக்கே இதுதான் நிலைமை அப்படின்னு பேசுற அளவுக்கான ஒரு மன உளைச்சலை ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி ஏற்படுத்துதுன்னா அங்க ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு, தப்பு நடக்குதுன்னு தானே பொருள். அப்ப நீங்களும் அதே தான் என்டாஸ் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். இப்போ இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை எந்த கட்சி மீதாவது, எந்த எஸ்பி ஆவது இந்த இந்தியா பூரா வச்சிருக்காங்களா? நீங்க பாருங்க. அப்ப எந்த கட்சிக்கு எந்த எஸ்பியை இப்படி சீண்டி பார்க்கல அப்படின்னு இல்ல. இது போன்ற உரசல்களை ஒருபோதும் காவல்துறையினர் தலையிட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு கைது செய்கிற அதே காவல்துறையினர் நாளைக்கு கை தூக்கி வணக்கம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும்பொழுது வரும். அது காவல்துறையில் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் பொதுவாகத்தான் நடந்து கொள்வார்கள். அழுத்தத்தின் பேரில் பொய் வழக்குகள் போட்டால் கூட அவர்கள் பொதுவாக தான் நடந்துப்பாங்க. அதில் நம்மளை வன்மமாவோ தனிப்பட்ட முறையில் இந்த கட்சிக்காரனால இதுவாவோ அப்படிலாம் நடத்த மாட்டாங்க. அப்போ யாருமே நடத்தாமல் இவர் நடத்துறாரு. இப்போ நான் இப்படி கேட்கிறேன் பாருங்க, நாம் தமிழர் கட்சி மோசமான கட்சி, சாவனிஸ்ட் கட்சி, அவர் சொல்றபடி தமிழ் சாவனிஸ்ட் கட்சி அப்படின்னா அந்த கருத்தை அவர் எங்க சொல்லணும்? அது அவருடைய வேலையா? அது அவருடைய வேலை இல்லை. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு துறை இருக்குது. அந்த துறை எந்தெந்த கட்சியோட யார் யாரோட துறை எது தீவிரவாதத்தில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரகசியமாக தான் வைப்பாங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய இயக்கம் முடக்கப்பட்டது. முன்னன்னு வரைக்கும் அதை பற்றி எங்கன்னா பேச்சு வந்ததா? அப்படி உண்மையிலேயே இருக்குன்னா அது ரகசியமாக தான் செயல்படும். அதை பற்றிய விவரங்கள், அதோட போக்குவரத்து, அதோடைய பணப்பட்டுவாடாக்கள், அதோட செயல்பாடுகள்லாம் ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு அப்படிப்பட்ட கட்சி மீது தடை செய்யப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி செய்யும்போது உண்மையிலேயே அந்த கட்சியோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். மாறா இதை ஒரு பேசு பொருளாக மாத்துறாருன்னா அவர் நாம் தமிழர் கட்சியோட இமேஜை ஃப்ளாட்டன் பண்ண முயற்சி பண்ணுறாரு, கீழே தள்ள முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி யாருக்காக பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு முதலாளியாக இருக்கிற ஒரு கட்சிக்காக பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற இதே குற்றச்சாட்டை எந்த ஒரு எஸ்பியும் பண்ணதில்ல. அப்போ எந்த ஒரு எஸ்பியும் பண்ணாத ஒரு விஷயத்த ஏன் ஆளுங்கட்சியான திமுக இந்த எஸ்பியை வச்சு பண்ண வேண்டிய தேவையா? இல்லை, யாரும் அதற்கு உடன்பட தயாரா. அப்போ வருண் ஐபிஎஸ் மட்டும் உடன்பட தயாரா? ஆனால் இது ஒரு மோசமான முன் உதாரணம். இது ஏன் வருண் ஐபிஎஸ் சீமானுடைய ஈகோ பிரச்சனையா ஏன் பார்க்க கூடாது? இதுல ஈகோ பிரச்சனையே இல்லைங்க. அவர் இப்ப 2வது முறை கூட அதை பத்தி பேச தேவையில்லை. அவர் தான் பேசுறாரு. நீங்க அவர் வழக்கு போட்டார்ல, வழக்கு போட்ட பெருமகன்கள் யாருன்னா வெளியே பேசியிருக்காங்கன்னா அரசியல்வாதிகள் பேசுவாங்க. இல்ல, நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. அவர் அதுல 108 பிழைகள் இருக்கு. அதை நான் இப்ப சொன்னேன்னா அவரை நான் விழிப்படை வச்சுதான் அர்த்தமாகும். அந்த வழக்கே செல்லாது. அந்த 100 விழுக்காடு சொல்றேன், அந்த வழக்கு தோத்து போகும்.
அதற்கான அடிப்படை முகாந்திரம் வழக்கு தோத்து போகுமா? வருண் ஐபிஎஸ் அவர்கள் தோத்து போவாரா? வருண் ஐபிஎஸ் தோல்வி, அந்த வழக்கு தோல்வி வருண் ஐபிஎஸோட தோல்வி தானே. அப்ப அந்த வழக்கு கிடைத்த வெற்றி சீமானுக்கு கிடைத்த வெற்றியா? அப்படி தேவையில்லை. அப்படி ஒன்றும் நாங்கள் அதை வெற்றியா கொண்டாடுற அந்த மனநிலைமையெல்லாம் இல்லைங்க. அவரை நாங்கள் அப்படி ஒரு பொருளாவே கருதல. இதே தான் சீமானு சொல்றாரு. சிக்கல் வருண் ஐபிஎஸ் எல்லாம் ஒரு ஆளாங்க, நான் எதுக்கு அவர் அப்படிங்கிறாரு. ஆனா அவருக்கு எதிராக தான் எல்லா பதிலையும் சொல்றாரு. சட்டை கழட்டிட்டு வா, இங்க இருக்கிற ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் தானே. நூற்றுக்கணக்கான எஸ்பிகள்ல அவரும் ஒருத்தர், சரியா? ஆனா இந்திய பெருநிலத்துல, இந்த தமிழக நிலப்பரப்புல இருக்கிற ஒரு சில தலைவர்கள், இருக்கிற நல்ல தலைவர்கள் சீமான் ஒருவர். இவரும் அவரையும் நீங்க பேரலல் பண்ணாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்க நூற்றுக்கணக்கான எஸ்பில வருண் ஐபிஎஸ் ஒருத்தர்னு சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட வருண் ஐபிஎஸ் பார்த்து நாம் தமிழர் பயப்படுதா? சீமான் பயப்படுறாரு. ஒன்றும் பயப்பட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. நீங்க ஆஃப்டர் ஆல் எஸ்பினே சொல்ல முடியாது. அதுல நீங்க பயத்தை பாக்குறீங்களா? அப்படி சொல்ல முடியும். பயப்படுவர்கள் அப்படி பேச நான் மிரட்டல பாக்குறோம். ஆஃப்டர் ஆல் அதே நீங்க இதை மட்டும் மிரட்டலா பார்ப்பீங்க, அதை மட்டும் வந்து நியாயமான ரெப்ரஸன்டேஷனா பார்ப்பீங்கன்னு எப்படி செய்யுங்க. ஆஃப்டர் ஆல்னா நீங்க ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு நல்லா புரியும். ஆஃப்டர் ஆல்னா எல்லாவற்றையும் தாண்டி. அவருக்கு புகழே இல்லை ஆக்சுவலா. இப்போ அதன் மூலமா ஒரு புகழ், அவர் ஒரு விளம்பரத்தை தேடிக்கலாம். அதை தாண்டி அதுல ஒன்றும் இல்லை. இன்னொன்னு வருண் ஐபிஎஸ் ஒரு கிளீன் சிட்டுக்காரு கிடையாது. எப்படி அவர் ஏற்கனவே அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. அவர் மீது அவர் வந்து ஒரு பெண்ணை அவர் படித்து கொண்டிருக்க காலத்துல காதலிச்சாரு. எல்லாருமே காதலிச்சிருப்பாங்க. தவறு இல்லை, எல்லாரும் தான் காதலிப்பாங்க. இது எப்படி ஒரு குற்றச்சாட்டா? அதான் வரேன். அதற்கு பிறகு அந்த பெண்ணை வந்து, அந்த பெண் தான் வந்து படிப்பதற்கான எல்லா உதவியும் செய்யறாங்கன்னு அந்த பெண் சொல்றாங்க. அந்த பணத்துல படிக்கிறார். அந்த பெண்ணோட நிச்சயதார்த்தமும் ஆகுதுன்னு சொல்றாங்க. திருமணத்துக்கானதும் ஆகுது. ஆன பிறகு அவர் செலக்ட் ஆகுறாரு. செலக்ட் ஆன பிறகு அவர் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது எக்ஸஸாக இதை டவுரி டிமாண்ட் பண்ணுறாங்கன்றது குற்றச்சாட்டு. அது மேலே அந்த பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க. முதல் தகவல் அறிக்கையாவது அவர் கைதும் செய்யப்படுறார். எஸ்பி வரும். இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் சேர்ந்த புதுசில். அப்போ அதற்கு பிறகு அது வழக்கு தொடர்ச்சியாக போகுது. உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி ஆகுது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது வச்சுங்களேன். அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அது நிரூபிக்கப்படலையே தவிர அது இல்லைன்றது பாயிண்ட் இல்லை. அப்போ அவருக்கு ஃபேம் இருக்காருன்னா, அவருக்கு ஃபேமே கிடையாது. அடிப்படையில் அவருக்கு இருக்கிறது டிஃபேம் தான். அவருக்கு ஒரு டிஃபேம் இருக்கும்போது அதை ஒரு ஃபேம் இருக்கிற மாதிரியும், அதை டிஃபேம் ஆகிட்ட மாதிரியும், மானம் இருக்கிற மாதிரியும், மானம் நஷ்டம் ஆகிட்ட மாதிரியும், அது ஏற்கனவே இல்லை, போயிடுச்சு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சமூகத்தில் அவருக்கு நற்பெயர் ஒன்றும் இல்லை. நற்பெயர் இருந்தால் தானே நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முடியும். அதனால் அவருக்கு நற்பெயரே இல்லை. அவர் ஒரு பொது நபர் இல்லை, அதாவது பப்ளிக் ஃபிகர் இல்லை. அவர் ஒரு அலுவலர். தன்னோட அலுவல் பணி மூலமாக அவர் ஒரு பெருமையை தேடிக்க முடியும். ஈ கேனாட் அக்வயர் ஃபேம் த்ரூ இஸ் ப்ரொஃபஷன், த்ரூ இஸ் எம்ப்ளாய்மெண்ட், த்ரூ இஸ் பொசிஷன். அவர் ஒன்றும் பொது சேவை செய்யலை, அவர் ஒன்றும் பெரிய தொழிலதிபர் இல்லை. அப்போ அந்த தன்னோட வேலை மூலமாக அவர் இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் அதில். அப்போ அதையெல்லாம் எளிதாக வீழ்த்த முடியும். 2 கோடி கேட்குறேன்னா 2 கோடி கேட்குறவனுக்கு மாத சம்பளம் 10 லட்சம் வருமானம். சீமான் மன்னிப்பு கேட்கணும், 2 கோடி ரூபாய் நஷ்டஈடும் தரணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கல்ல நீதிமன்றத்தின் மூலமா. அவருக்கு தான் சொல்றேனே, அதெல்லாம் வந்து ஹைலி இல்லாஜிக்கல். அதெல்லாம் சட்டத்தின் முன்னாடி சீமான் மன்னிப்பு கேட்க போறாரா? 2 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க போறாரா? இட் வோன்ட் ஸ்டாண்ட் ஸ்க்ரூட்டினின்னு வாங்க. அது வந்து நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்ட அந்த வழக்கை நிக்காது. ஆனா சீமான் வந்து அவர் கேட்கலாம். வருண் ஐபிஎஸ் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பினோடனே யாரோ தொழிலதிபர் மூலமா மன்னிப்பு கேட்க நாங்க வரோம், அந்த ஸ்டிக்கர் ஒட்டின கார்ல நாங்க வந்து கேட்கறோம். அவர் தான் கேட்கறாரு. உண்மையா? அவர் இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் தான் கேட்கறதுக்கான முயற்சி பண்றாரு. சீமானுக்கும் வருண் ஐபிஎஸ்க்கும் எந்த புள்ளியில இருந்து அந்த முதல் பிரச்சனை தொடங்குச்சு? இல்லை, அவர் வந்து பொய் வழக்குகளை போட்டார். திருவள்ளூர்ல இருக்கும்போது போட்டாரு. தேவையற்ற வழக்கு. யார் மீது? துரைமுருகன் மீது போட்டாரு. அதை விட குண்டர் போட்டது அது மிகப்பெரிய தவறானது. நீங்க அது யார் மீது? அது துரைமுருகன் மீது போட்டது. நாம் தமிழர் கட்சி மீது போட்டது தான். நீங்க அதுக்கு முன்ன நேர்வுகளில் இவெல்லாம் குணசேகரெல்லாம், ஞானசேகரெல்லாம் 20 குற்ற வழக்கு வச்சுக்கிட்டு கூட அண்ணா பல்கலைக்கழக அந்த அதில் பாதிப்புக்குள்ளாக்கணும், பாலியல் வன்புணர்வு செய்த ஆளுக்கு அவருக்கு நீங்கள் போடலை. ஆனால் ஒரே ஒரு வழக்கு நீங்கள் குண்டர் போடுறீங்கன்னா அப்போ அது காழ்ப்பு இல்லையா? நீங்கள் இப்போ நம்ம 8 வழி சாலையை எதிர்த்து அந்த அருண் ஒரு தம்பி போராடினார். அந்த மேடையை ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்துக்கிறார். அந்த போராட்ட மேடையை இது வந்து வருவதற்கு முன்னே, ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே, இதே 8 வழி சாலையை எதிர்த்து அவரே வந்து அதற்கு பிறகு போராடுறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போராடுறாரு. அவர் மேலே இன்னும் 6 பேர் மேலே, விவசாயிகள் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது. அது பேச பொருளா இல்லையா?
அது எதனால் பேசப்படுது? நியாயத்தின் அடிப்படையில் பேசப்படுதா? இந்த நாட்டில் ஏற்படுற இந்த குடிகளுக்கு ஏற்படுற சிக்கலை ஜனநாயக முறையில் ஒருத்தர் போராடுறாருங்க. இந்த ஏரியாவுக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் தொடர்ச்சியாக போராடுறன்னு குண்டர் சட்டம் போடும். அப்போ இதில் அரசாங்கத்தின் அழுத்தம் இல்லைன்னு நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக சொல்ல போகிறீங்களா? அப்போ அரசாங்கத்தின் அழுத்தம் என்னவா இருக்குது? இதில் யார் தொடர்ச்சியாக போராட்டம், அதில் ஒரே ஒரு தகவல் தான், ஒரே ஒரு காணொளி தான், அந்த ஒரு காணொளிக்கு குண்டர் சட்டம் போடுறாரு. அப்போ அது யார் சொல்லி போடுறாரு, ஏன் போடுறாரு, இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல. அப்போ அதில் நேர்மை இல்லைன்னு நான் பார்க்குறேன். அடிப்படையிலேயே ஒரு எஸ்பி, ஒரு காவல் உயர் அதிகாரிக்கு லிபர்ட்டினா என்னன்னு தெரியணும், தனி மனிதர்களுடைய சுதந்திரம்னா என்னன்னு தெரியணும். அந்த சுதந்திரத்தை காவல்துறை ஒழுங்காக செயல்படுத்துதா, அதை சாதாரண குடிகள் மேலே தவறாக பயன்படுத்திடுதா, வழக்கு விசாரணை சரியாக நடக்குதா, இல்லை யாராவது தவறான ஆட்களுக்கு சிறையில் அடைக்கப்படுறாங்க, இதெல்லாம் பார்க்குற கண்காணிப்பு அதிகாரி தான் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இல்லை. நான் அவரே ஒரு வழக்குக்காக போடுறோன்னா ஃபண்டமெண்டல்ஸே தெரியல. அந்த குண்டாஸ் நின்றுதா, அவர் போட்ட வழக்குன்னா இப்போ எந்த நான்லாம் 30-20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க, சார் இந்த கேஸ் நீ ஜெயிச்சிருப்பார் சார். ஸ்ரீபெரும்புதூர் லக்ஷ்மணன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவர் சேலஞ்ச் பண்ணுவார், சார் இந்த கேஸ் நான் போட்டுக்கிறேன் சார், 394 போட்டுக்கிறேன் சார், நீ முடிஞ்சா ஜெயிச்சுட்டு சார் இந்த கேஸை, நான் விட்னஸ் கொண்டாடுறேன் பாருங்கள் சார், சேலஞ்ச் பண்ணுவாருங்க. அப்படி தான் நாங்கள் நடத்துவோம். அது ஒரு காலம் வந்தது, இப்போ அப்படி இல்லை. அப்போ அப்படித்தான் ஒரு வழக்கை நடத்தணும். ஒரு வழக்கு தான் போட்ட வழக்கு விடுதலை ஆகிடக்கூடாதுன்னு நினச்ச காவல் அதிகாரிகள் இந்த காலத்தை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் போட்ட வழக்கு ஏன் குண்டர் சட்டம் வழக்கு தோற்று போச்சு நீதிமன்றத்தை? ஏன் அது ஸ்க்ரூட்டனியில் நிற்கலை? 2வது முறை போட்ட வழக்கு ஏன் தோற்று போச்சு? சவுக்கு சங்கர் மேலே போட்ட வழக்கு ஏன் குண்டர் வழக்கு ஏன் தோற்று போச்சு? ஏன் அதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையிலேயே மனித நீதிகளுக்கும் மனித சுதந்திர உரிமைகளுக்கும் லிபர்ட்டிக்கு எதிரானது. அதனால தான் நீதிமன்றம், அதாவது இந்திய தேசம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் பதிவாகிற 100 வழக்கில் 51 வழக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் குண்டர் சட்டம் பதிவாகுது. 51%. மீதி இருக்கிற 49 வழக்கு தான் இந்திய பெருநிலத்தில் மற்ற துணைக்கண்டத்தில் மற்ற எல்லா பகுதியிலும் போடப்படுது. அப்போ எவ்வளவு மோசமாக அது கையாளப்படுது. அப்படிப்பட்ட நீங்கள் நிற்க தெரியாத ஒரு வழக்கை போடுற ஆள் நீங்கள், உங்களுக்கு சட்டமும் தெரியல, உங்களுக்கு மனித இயல்பும் தெரியல, உங்களுக்கு மாண்பும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். சீமான் விசாச வருண் ஐபிஎஸோடைய இந்த பிரச்சனை, இந்த சண்டை முடிவுக்கு வர ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் தன்னுடைய வேலையை புரிந்து கொண்டு அவருடைய எல்லைக்குள் இருந்து வித்தின் இஸ் லிமிட்ஸ், வித்தின் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன், வித்தின் இஸ் அஃபிஷியல் கெப்பாசிட்டி அவர் எதை பண்ணாலும் அது தவறில்லை. அதை அவர் பண்ணட்டும், அதை நாம் வரவேற்போம். இன்னும் கூட சொல்கிறோம், இன்னும் பல வழக்குகளை நேர்மையாக நாம் தமிழர் மேலே அவர் போடட்டும். அதை முடிஞ்சால் குற்றம் இருந்ததுன்னா நடத்தி நிரூபிக்கட்டும். அப்போ நம்ம அவரோட திறமையை, அவர் தொழில் திறமையை, அவரோட நேர்மையை பாராட்டலாம். ஆனால் போகிற வரவன் இந்த பாட்டியை விரட்டி பாட்டி பிடிக்கிறதுக்கு எஸ்பி ஸ்பெஷல் டீமை போடுறது, ரேப் பண்ணவனை விட்டுறது, இதெல்லாம் பண்ணுற போல ஒரு காவல் அதிகாரி அவர் இருப்பார்னா நாம் இல்லை, சமூகம் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்குது. அது எள்ளி நகையாடும். இந்த குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது யார் பேசு பொருளானா? அரசாங்கம் பேசு பொருளா? இதுக்கு யாரா அனுமதி கொடுத்தா? அந்த எஸ்பி யார், அந்த கலெக்டர் யார்? பேசு பொருளாச்சு. ஏன்னா இந்த அப்ரூவல்லாம் தேவை. அதுக்கு இதெல்லாம் அந்த டிஃபரெண்ட் கமிட்டிக்கு போர்டுக்கு வரும்போது இதெல்லாம் கேள்வி பேசு பொருள் ஆகுது. உச்சநீதிமன்றத்தில் ஏன் இவங்க அவசரமாக குண்டாசை ஏன் வாபஸ் வாங்கினாங்க? நீதிபதி நீ இல்லைன்னா என்னென்ன கேள்வி கேட்பேன்னு தெரியாதுன்னு. அது யாரையும் நோக்கிய கேள்வி? அது வெறும் அரசு சொன்னால் காவல்துறையில் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற கேள்வி தானே அது உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி. அப்போ இந்த கேள்விகளை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அதை சமூகம் பார்க்குது, உங்களோட நேர்மையை பார்க்கும் சமூகம். இவர் ஒன்றும் இங்கே அமெரிக்காவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ போய் அவர் தொழில் பண்ண போகல, இங்கே தான் சுத்த போகிறாரு. நீங்களும் நானும் பார்ப்போம், பொதுமக்களும் பார்ப்பாங்க, எங்களையும் பார்க்கட்டும்ன்றேன். எது உண்மைன்னு தெரிய வரும். அவர் வேலையை செவ்வனே பார்த்தார்னா சிக்கல் இல்லை. அவர் ஒரு அரசியல்வாதி போல் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு திமுக மாவட்ட செயலாளர் போல் அவர் செயல்படுவார்னா அதற்கான எதிர்வினையை அவர் எதிர்கொள்ளணும். அதுக்கான இது அவர் பே பண்ணணும். ஹி வில் பே ஃபார் தட். அவர் சொல்ல இங்கிலீஷ் பேச தெரியலன்னு எனக்குன்னு ஒரு நாள் அவர் வர சொல்லுவோம், நம்ம பேசிப்போம். அவரே நிறைய தப்பாக பேசுகிறாரு. அது நமக்கு பொருள் இல்லை, நம்ம ஒன்றும் ஆங்கில மகன்கள் இல்லை அது பேசுறதுல ஒன்று. ஆனால் அது பேசுறதுனால சொல்லுவோம், அவரை விட சிறப்பாக ஆங்கில புலமை உள்ளவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. அது கூட ஒரு நாள் பேசிக்கலாம். அவர் காக்கி சட்டையா வெள்ளை சட்டையா யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறத இந்த சமூகம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை. நிறைய விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. காக்கி சட்டையோ வெள்ளை சட்டையோ மக்களை நோக்கி நல்ல விஷயங்களை செய்யும்பொழுது மக்கள் அதை ஆதரிப்பார்கள். நீங்கள் அதை தவறாக பண்ணீங்கன்னா அதற்கான விலையை நீங்கள் மக்களிடமும் சமூகத்திலும் கொடுக்க வேண்டும். அதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens.
அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி.